வணக்கம் நேயர்களே. பார்த்தேன், ரசித்தேன், படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான். என்னுடைய 20வது வயதில் பார்த்த சம்பவம் என் கண் முன்னால் நடந்தது. இப்போது 50 வருடங்கள் ஆகிவிட்டன. இதற்குள் மறந்து போய்விட்டிருக்க வேண்டும். ஆனால் வெட்டுக்காயத்தின் தடம் போல் மனதிலேயே இருக்கிறது. இவ்வாறு கூறுவதை ஒரு கதை உத்தி என்று வாசகர்கள் எடுத்துக்கொண்டு இதை பாராட்டினால் எனக்கு அது தோல்விதான். மாறாக கதையாக இது தோல்வி என்றாலும் சம்பவம் பச்சை இரத்தத்தின் வாடையுடன் இருக்கிறது என்று அவர்கள் சொன்னால் அதுதான் எனக்கு வெற்றி. நான் சிறுவயதில் நீண்ட காலம் நோய்வாய்ப்பட்டிருந்தது என் வாசகர்களுக்கு தெரியும். பல தடவை சொல்லியிருக்கிறேன். அப்போது ஒடுக்கப்பட்டவனாகவும் ஏக்கத்தில் கன்னம் ஒட்டிப்போனவனாகவும் இருந்தேன். பாதி என்னுடைய கற்பனையாகவும் இருக்கலாம். துக்கத்தை கூடுதலாக கற்பனை செய்து கொண்டு பரிதாபப்பட்டுக் கொள்வதிலும் உள்ளூர ஒரு சந்தோஷம் இருக்கத்தான் செய்கிறது. அந்த காலத்தில்தான் அந்த சம்பவம் நடந்தது. சுசீந்திரம் கோவிலுக்குள்ளே வைத்து. சம்பவம் நடந்த இடத்திற்கு பக்கத்தில்தான் தாணுமாலய சுவாமியின் கர்ப்பகிரகம். அந்த குழந்தையின் வீரிடல் தாணுமாலயனுக்கு கேட்கவில்லை என்றால் செவிட்டுத் தெய்வம் என்று பெண்கள் அவனை அன்று வயிறெறிந்து திட்டியதில் தவறில்லை. அன்று அந்த பெண் கதறி அழுதபோது சுய உணர்வு இல்லாமல் வைத்தியரின் வீட்டை பார்த்து நான் ஓடத் தொடங்கிவிட்டேன். நான் எவ்வளவு பெரிய கோழை என்பது உங்களுக்கு தெரியாது. வெளியே காட்டிக்கொள்வது இல்லை. கோழைகளுக்கு எந்த நெருக்கடியிலும் தங்கள் விஷயம்தான் முக்கியம் என்று தோன்றிவிடுகிறது. அது கோழைத்தனத்தின் குணம். அவர்களைச் சொல்லி குற்றமில்லை. சுசீந்திரத்தில் அப்போது ஒரு பிரபல வைத்தியர் இருந்தார். அவரது குடும்பத்தினர் இப்போதும் அங்கு இருப்பதால் குடும்ப பெயரை சொல்ல வேண்டாம் என்று நினைக்கிறேன். நாக்கில் புரண்டு பழகிவிட்ட பெயர் என்பதால் மாற்றிச் சொல்லவும் மனம் வரவில்லை. அங்கு அடிக்கடி மருந்து வாங்க போவேன். மூத்த வைத்தியர் வெளித்தெண்ணையிலோ மருந்து அலமாரிகள் இருக்கும் முன் அறைகளிலோ இல்லை. அவரை அவ்வளவு சுலபத்தில் பார்த்துவிட முடியாது. 4 கட்டின் வெளிச்சத்தில் சாய்வு நாற்காலியில் சாய்ந்தபடி வைத்திய சாஸ்திர ஆராய்ச்சியில் மூழ்கியிருப்பார். அவரை பார்க்க முடியவில்லையே என்று குறைப்பட்டுக் கொள்ளும் நோயாளிகளிடம் அவர் 1 மணி நேரம் சாய்வு நாற்காலியில் இருந்தால் கூடுதலாக ஒரு உயிர் பிழைக்கும் என்பார்கள் குட்டி வைத்தியர்கள். அது உண்மையாகவே இருக்கலாம். வைத்திய சாஸ்திரத்தை பற்றி எனக்கு என்ன தெரியும்? ஆனால் என் கண் முன் ஒன்று நடந்தது. அன்று அந்த குழந்தையை முகம் முழுக்க இரத்தத்துடன் நாடி நுனியில் ரத்தம் சொட்ட தூக்கி கொண்டு வந்தபோது குழந்தையை இங்கிலீஷ் டாக்டரிடம் எடுத்துக்கொண்டு ஓட வேண்டும் என்று பெரிய வைத்தியர் சொன்னது எனக்கு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. அப்படியென்றால் ஏன் அவரை தன்வந்திரியின் மறுபிறப்பு என்று சொல்ல வேண்டும்? நான் படுத்த படுக்கையாக 3 வருடங்கள் கிடந்த பின் என் 18வது வயதில் பெரிய வைத்தியர் மிகுந்த கருணையுடன் எங்கள் வீட்டிற்கு வந்து என் நாடி பிடித்து பார்த்துவிட்டு மருந்து குறிப்பெழுதி தந்தார். அன்றிலிருந்து 2 வருடங்கள் அதே மருந்துதான். படுக்கையில் கிடந்தவன் வெளியே நடமாடத் தொடங்கியிருந்தேன். சிறு நொண்டல் மட்டும் பாக்கியிருந்தது. யாராவது கேட்டால் முள்குத்திவிட்டது என்று சொல்வேன். குட்டி வைத்தியர்கள் பெரிய வைத்தியர் எழுதிய மருந்து குறிப்பை மாற்றாமல் அப்படியே வைத்துக் கொண்டிருந்தார்கள். மருந்து சீட்டில் வியர்வை பட்டு மை படர்ந்த எழுத்துக்கள் 6 கால் பூச்சிகள் போலவும் வானத்தில் பளிச்சிடும் குட்டி நட்சத்திரங்கள் போலவும் தெரிந்தன. காகிதத்தை தூசி படிந்திருந்த எண்ணெய் கரைகள் புராதனமாக்கிவிட்டிருந்தன. ஒரு நகல் எடுத்து வைத்துக் கொள்வது பாவகாரியம் போல் குட்டி வைத்தியர்களுக்கு தோன்றும் போல் இருக்கிறது. அன்று மருந்து புட்டியையும் பொடிகளின் பொட்டலங்களையும் குட்டி வைத்தியர் செய்தித்தாளில் சுருட்டி தந்ததும் வழக்கம் போல் திரும்ப அவரிடமே அதை தந்து கொஞ்சம் வெளியே போய்விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தேன். சுசீந்திரம் போய்விட்டு மருந்தை மட்டும் வாங்கிக் கொண்டு இயந்திரம் போல் வீடு திரும்பிவிட்டேன் என்றால் மனது ரொம்பவும் சங்கடப்படும்.
நம் இஷ்டத்திற்கு இனிப்பு தருவது போல் ஒன்றும் செய்யவில்லையே என்று வருத்தமாக இருக்கும். அம்மாவுக்கு தெரியாமல் நிறைவேற்றிக் கொள்ள ஆசைப்படும் எத்தனையோ விஷயங்களை மனம் சதா கனவு கண்டிருந்த காலம். ஆசைகள் முன்னுக்கு நின்று மோசமான பலாபலன்களைப் பற்றிய யோசனைகளை தலை காட்ட விடாமல் நுனியிலேயே கிள்ளி எறிந்துவிடும். விதவிதமான ஆசைகளை எந்த ஆபத்தும் இல்லாமல் அம்பலப்படாமல் வெகு அழகாக என் கனவுகளும் நிறைவேற்றி தந்து கொண்டிருந்தன. இதை நம்பி மனமும் அநேக அந்தரங்க ஆசைகளை பட்டு நூலில் பின்னி போட்ட வண்ணம் இருக்கும். தெய்வம் மனது வைத்தால் என்னதான் நடக்காது? நமது நடமாட்டம் நாம் ஆசைப்படும் பெண்களுக்கு மட்டும் தெரியும்படி கூட தெய்வத்தால் ஆக்கிவிட முடியுமே. தெருவில் நடமாடும்போது யார் மேலும் உரசாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அது கூட பெரிது இல்லை. தனக்குத்தானே பேசிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும். அதுதான் கஷ்டம். தானுமாலயன், தானு, மால், அயன் ஒவ்வொருவருக்கும் கொள்ளை ஆசை அவர்கள் தேவியர்களிடம். வயதான பின்பும் ஆசை பொங்கத்தானே அவர்களை பார்க்கிறார்கள், பேசுகிறார்கள். காட்டுகிறனே சினிமாவில் வெட்ட வெளிச்சமாக, அவர்களுக்கே அப்படி என்றால் மனித ஜென்மங்களுக்கு எப்படி இருக்கும்? அன்று தோழர் சந்திரனை தேடிக்கொண்டு போனேன். அவனிடம் விலகலும் நெருக்கமும் கொண்ட உறவு. 4-5 வருடங்களாக பழகியும் ஆளை பிடிக்கிடைத்த நிம்மதி ஏற்படவே இல்லை. ஆனால் அவனை பார்க்க வேண்டும் என்று தோன்றும். காரணம், சிறுவயதிலேயே சந்திரன் ஆங்கிலத்தில் கில்லாடி ஆகிவிட்டிருந்ததுதான். திமிர் பிடித்த அந்த மொழியை எப்படி வசப்படுத்தினான் என்பது கற்பனை செய்து பார்க்க முடியாத ஆச்சரியமாகத்தான் இருந்தது. அந்த காலத்திலேயே நான் அவனிடம் ஆங்கிலம் கற்றிருக்கலாம். 4 புத்தகங்கள் படிக்க முடிந்திருக்கும். அவன் எனக்கு ஆங்கிலம் தெரியும் என்று நினைத்து கொண்டிருந்தது தெரியாது என்று அவனிடம் சொல்ல பெரிய தடையாக போய்விட்டது. சந்திரனுடைய ஆங்கில கியாதியை வைத்துத்தான் சுசீந்திரத்தில் எல்லா ஆண்களையும் தலை கிருங்க அடித்துக் கொண்டிருந்த அந்த பெண்ணின் குழந்தைக்கு வீட்டுப்பாடம் எடுக்கிறேன் என்ற போர்வையில் ஆண்வாடை இல்லாத அவளுடைய வீட்டிற்குள் அவனால் நுழைய முடிந்தது. அப்போது எங்களுக்கு நடுநெஞ்சில் தீ போல் மூண்ட பொறாமையை 50 வருடங்களுக்குப் பின் இப்போது நினைத்து பார்க்கிற போது நியாயம் என்றுதான் தோன்றுகிறது. இப்படி ஒரு பெண் இருந்தால் தீ மூளத்தான் மூளும். அவளுக்கும் சந்திரனுக்குமான தொடர்பு முறிய வேண்டும் என்று நண்பர்கள் எல்லோருக்குமே ரகசிய ஆசை அரித்து கொண்டிருந்தது. உறவு முறிவது மட்டுமல்ல, அவமானமும் அடைவான் சந்திரன் என்று நண்பர்கள் அடிக்கடி சொல்வார்கள். அப்படி நடக்குமா என்ற சந்தேகம் இருந்தாலும் நடக்க வேண்டும் என்ற ஆசை எங்களுக்கு அடித்துக் கொண்டிருந்தது. அன்றும் சந்திரன் வழக்கம் போல் தூங்கி விழித்த முகத்துடன் கரகரப்பான தொண்டையில் பேசினான். லேசான காய்ச்சல் இருக்கிறது என்றான். கைகளை மார்புக்கு குறுக்காக கொண்டு போய் தோள்களை விரல்களுக்கு வெளியே சதை பிதுகும்படி பிடித்துக் கொண்டிருந்தான். எங்கள் ஆசைகளில் முக்குளி இடுவதற்கு முன் அதற்கு சம்பந்தம் இல்லாமல் எப்போதும் முன்னுரையாக கொஞ்சம் பேச வேண்டியிருந்தது. நான் அன்று ஆர்வத்தை அடக்கிக் கொள்ள முடியாமல் பொருத்தமான சந்தர்ப்பம் கூடி வருவதற்கு முன்பே கேட்டேன். எப்படி போய்கொண்டிருக்கிறது? நெருக்கம்தானா? தானு சிரத்தையுடன் படிக்கிறானா? சந்திரனுக்கு சிரிப்பு வந்தது. சந்திரன் மிக புராதனமான ஒரு கல்லூரியில் அப்போது டியூட்டராகச் சேர்ந்திருந்தான். ஆங்கிலம் MAயில் மாகாணத்திலேயே 2ஆவதாக வந்தவன். ஒரு குழந்தைக்கு ABCD சொல்லிக் கொடுக்க போய்கொண்டிருக்கிறான். பேச்சை கோலம்மையை பார்க்க நகர்த்துவது எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. எல்லாம் நெருக்கமாக போய்கொண்டிருக்கிறதா என்று மீண்டும் கேட்டேன். அவன் தானுவின் முகத்தை சகித்துக் கொள்வதுதான் ரொம்ப கஷ்டம் என்றான். இப்போதும் இரத்த கசிவின் பளபளப்பு உலரவில்லை. கடைசி வரையிலும் உலராதோ என்னவோ. குழந்தைக்கு தன் பார்வையை பறிகொடுத்த பிரக்ஞையே இல்லை. சதா தெருவில் கண் தலை தெரியாமல் விளையாடிக் கொண்டிருக்கும். கத்து கத்தென்று கத்தும். தெருப்பிள்ளைகள் ஒற்றைக்கண்ணன் என்று கூப்பிடுவது கூட அவனுக்கு சகஜமாகிவிட்டிருக்கிறது. அவன் அம்மாவுக்குத்தான் அது காதில் விழும்பொழுது மேகத்தின் ஓட்டம் புல்தரையில் நகர்த்தும் நிழல் முகத்தில் படரும். இப்படி சந்திரன் சொல்லிக்கொண்டே போனான். கோலம்மைக்கும் அவனுக்குமான உறவு தடத்தில் வந்துவிட்டதா என்று கேட்க என் மனம் துடித்தது. என்ன சொற்களில் கேட்டால் எனக்கு இங்கிதம் குலைந்துவிட்ட உறுத்தல் அவன் மனதில் ஏற்படாமல் இருக்கும்? என் மனதின் துடிப்பு
தனக்கு தெரிந்துவிட்டது போல சந்திரன் சொன்னான். வழிக்கு வருவது கஷ்டம்தான். நாம் நடக்கும்போது தேய்பிறையும் நம் முன்னால் போய்விடுவதைப் போல நகர்ந்து கொண்டே இருக்கிறாள். ஆங்கிலத்தில் என்ன துல்லியமாகச் சொன்னான்! அவளுக்கும் ஆசை பொங்கி வழிந்து கொண்டுதான் இருக்கிறது. அதில் சந்தேகமே இல்லை. குழந்தைக்கு இப்படியானது என் துரதிருஷ்டம். நான் கொஞ்சம் முன்னாலேயே நெருங்கியிருக்க வேண்டும் என்றான். எனக்கு புரியவில்லை. அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டேன். சொல்லத் தெரியவில்லை. சம்பந்தம் இருக்கிறது. அதுதான் இவளை தடுக்கிறது. அவளை பார்த்து கொண்டு இருக்கிறேனே, அதே என் பாக்கியம்தான். சிரிக்கும்போது பல்வரிசையும் உதடுகளின் நெளிவும் எங்கேயோ தூக்கிக் கொண்டு போய்விடுகிறது. உடல் அசைவுகள் வழியாகவும் மன அசைவுகள் வழியாகவும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் தோரணைகளில்தான் என்ன சமத்காரம்! இப்படி சந்திரன் வியந்து கொண்டே போனான். முன்பெல்லாம் அவளை பார்க்க கோவிலுக்கு தவறாமல் போவேன். ஊரில் புசு புசுவென்று பேச்சு வரவே ஒதுங்கிக் கொண்டேன் என்று முடித்தான் அவன். என் பங்குக்குரிய பெருமையை நான் பெறுவதே இல்லை. சந்திரன் உட்பட ஊரில் ஒருவருக்கு கூட அன்று நடந்த சம்பவத்திற்கு நான் தான் ஒரே சாட்சி என்பது தெரியவில்லை. எனக்குரிய மரியாதையை கேட்டு கேட்டு வாங்குவது எனக்கு அலுத்து போய்விட்டது. அன்றும் வழக்கம் போல கோயில் பிரகாரத்தில் சுற்றிக் கொண்டே இருந்தேன். ஒரு சுற்றை முடிப்பதற்கு முன் மின்னல் போல் அவள் மறைந்துவிடக் கூடாதே என்று மனம் பதைபதைத்துக் கொண்டிருந்தது. ஒவ்வொரு சுற்று முடிந்ததும் முகப்பிற்கு வந்து எட்டி பார்த்தேன். ஒரே இடத்தில் நின்று கொண்டிருந்தால் சில சந்தேக பார்வைகள் முளைத்துவிடும். பழைய அனுபவங்களில் இருந்து எனக்கு இது தெரிந்திருந்தது. தர்மம் குலைந்துவிடக் கூடாது என்பதில்தான் சிலருக்கு என்ன கவலை, என்ன பொறுப்பு? சந்திரன் சொல்லியிருந்தது ஒவ்வொன்றும் மனதில் பதிந்திருந்தது. அவளை பார்த்ததில்லை என்றாலும் பார்த்திருப்பது போல்தான் உணர்ந்தேன். கோலமையை அடையாளம் கண்டுகொள்வதில் எந்த பிரச்சனையும் இருக்க முடியாது. அவளை பார்த்த மாத்திரத்தில் என் மனம் சொல்லிவிடும். மனிதனை கிருங்க அடிக்கும் அழகுகள் சல்லிசாக தெருவிலா இறைந்து கிடக்கின்றன. மாநிறம்தான், சற்று குள்ளம் என்று கூட சொல்லிவிடலாம். கண்கள் கத்தரிப்பூ போல இருக்கும். பக்கவாட்டுகளில் மேயாத படபடப்பான நடை பார்த்ததும் தோகை மயில்தான் நினைவுக்கு வரும். தோகையை விரிக்காமல் நிம்மதியில்லாமல் அலக்கழியும் மயில் என்றெல்லாம் சந்திரன் வருணித்திருந்தது நினைவுக்கு வந்தது. அவள் நினைப்பால் கலங்கி மறிந்து கொண்டிருந்த மனதுடன் பிரகார முகப்பில் விசாலமான கூண்டில் அடைத்திருந்த மயிலை பார்த்து கொண்டிருந்தேன். தரை முழுக்கச் சுண்ணாம்பு தெரித்தது போல எச்சம். அசையும் கழுத்தில் வெளிப்படும் நிறங்களில் உள்ளிருந்து ஊடுருவும் ஒளி மினுமினுப்பு ஏற்றுகிறது. தோகையை சுமக்க முடியாமல் சுமந்தபடி கர்வத்தின் நளினத்தை சுற்றிலும் பரப்பியபடி சுற்றி சுற்றி வருகிறது. பிரகார வாசல் என்பதால் எல்லோரும் அந்த வழியாகத்தான் போக வேண்டும். அடுத்த சுற்றில் தோன்றிவிடுவாள் என்று மனம் சொல்லிக் கொண்டிருந்தது. அன்று அவளை சந்திக்காமல் திரும்ப நேர்ந்ததென்றால் தெப்பக்குளம் தாண்டுவதற்குள் என் உயிர் பிரிந்துவிடும். கடவுளின் கருணை! வடக்கு பிரகாரத்தின் முடிவுக்கு வந்து கொண்டிருந்த போது மயிலின் கூண்டிற்கு முன்னால் அவள் குத்துக்காலிட்டு உட்கார்ந்திருப்பது நிழல் போல தெரிந்தது. தொந்தையில் இறுக்கிய சிவப்பு பட்டு வேட்டியுடன் பக்கத்தில் அவளுடைய குட்டிப் பயல் பட்டை பட்டையாக விபூதி பூசி சிவப்பழமாக இருக்கிறான். கோயிலில் விநியோகம் செய்யும் நெய்யப்பம் போல புசு புசுவென்று சதை. கோடிப்புடவையை அன்றுதான் அவள் மடிப்பு கலைத்து கட்டிக்கொண்டிருக்கிறாள். உடம்பில் இருந்து திமிரும் அந்த மேகவர்ண புடவை அவள் உடலை விட்டே நழுவி வெளியேறி வந்துவிட்டது போல ஒரு கணம் பிரமை தட்டிற்று. அவளையொட்டி நிற்காமல் அவளுடைய பின்பக்கம் படிக்கட்டில் உட்கார்ந்து பறக்க பார்ப்பது போல் பாவனை செய்து கொண்டிருந்தேன். மடித்த முட்டின் மீது தலைமயிரின் அடர்த்தி ஒரு சுமையாய் உட்கார்ந்து கொண்டிருந்தது. இறுக்கமும் அகலமும் கொண்ட முதுகில் ரவிக்கையில் முடியின் ஈரம் படர்ந்திருந்தது. மயிலை பார்த்த சந்தோஷத்தில் குழந்தை நிலை கொள்ளாமல் துள்ள அவளும் அந்த பூரிப்பில் குலுங்க குலுங்க கரைந்து கொண்டிருந்தாள். அப்போதுதான் அந்த சம்பவம் நடந்தது. மயிலுக்கு தர குழந்தை கையில் என்ன பணியாரத்தை அவள் வைத்தாள் என்பது என் பார்வையில் விழவில்லை. மயில் இரும்பழியில் தன் கழுத்தை நுழைத்து நொடிப்பொழுதில் அதை கொத்தி எடுத்துக்கொண்டது. அம்மாவுக்கும் குழந்தைக்கும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை.
இரண்டாவது தடவை குழந்தை கையை நீட்டியதும் இமை மூடி திறக்கும் நொடியில் மயில் குழந்தையின் இடது கண்ணை பிடுங்கிவிட்டது. குழந்தை வீறிட்ட போது நுங்கு போல் கண்விழி வெளியே தொங்குவதை நான் பார்த்தேன். சந்திரன் பல வருடங்கள் கிழக்கு ஜெர்மனியில் இருந்தான். அவன் சிறுவயதிலேயே திருவிதாங்கூரில் கம்யூனிஸ்ட் இன்டலெக்சுவல் என்று பெயர் பெற்றிருந்தான். EMS நம்பூதிரிப்பாடுக்கு அவன் செல்லப்பிள்ளை. அவருடைய நேர்மையான சிபாரிசுகள் அவனை கவனித்துக் கொண்டன என்று கம்யூனிஸ்டுகளே சொல்வார்கள். கிழக்கு ஜெர்மனி விழுந்ததும் இந்தியாவுக்கு வந்த சந்திரன் தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பணியாற்றினான். இடதுசாரி அரசாங்கத்தின் ஆட்சியின் போது கேரளாவில் கல்வித்துறையில் மேல்நிலை அதிகாரியாக பதவி பெற்றான். அவன் பதவியில் இருந்த காலங்களில் எனக்கும் அவனுக்கும் சொல்லும்படி உறவு ஒன்றும் இருக்கவில்லை. நமக்கு நண்பர்கள் என்றாலும் சரி, உயர் பதவிகளில் அவர்கள் இருக்கும்போது போய் பார்த்தால் நமக்கு ஏமாற்றம் ஏற்படத்தான் செய்யும். ஏமாற்றம் அடைவதற்கான ஆசையும் உள்ளுர நமக்கு இருக்கலாம். குச்சேலருக்கு அப்படி ஏற்படவில்லையே என்றால் அது வேறு சமாச்சாரம். முதுமையில் சந்திரன் சுசீந்திரத்திலேயே கரை ஒதுங்கினான். அப்போது எங்கள் நட்பு சற்று அவசரமாகவே துளிர்த்தது. அதிகமும் எங்களுக்கு இல்லாமல் இருந்த ஆரோக்கியத்தை பற்றித்தான் பேசுவோம். இருமுறை இதய தாக்குதலுக்கு இருவரும் ஆளாகியிருந்தோம். சந்திரனுக்கு என் மீது சிறிது பொறாமை இருந்தது. காலையில் அவனை விட ஒன்று குறைவாக 8 மாத்திரைகளே எனக்கு சாப்பிட வேண்டியிருந்தது. வெளியே காட்டிக்கொள்ள கூச்சப்பட்டான் என்றாலும் கோலம்மையை சந்திரனால் மறக்க முடிந்திருக்கவில்லை. அவளது தற்கொலையும் அவன் மனதில் ஆழமான கீறலை ஏற்படுத்தியிருந்தது. தானுவுக்கு ஜோசியத்தில் நல்ல வருமானம் என்றும் சொந்த வீடு வாங்கியிருக்கிறான் என்றும் சொன்னேன். என் குழந்தைகள் எல்லோருக்கும் ஜாதக பொருத்தமும் அவன்தான் பார்த்தான் என்றும் சொன்னேன். பஸ் நிறுத்தத்திற்கு எதிரேதான் வீடு என்றேன். சந்திரன் மனதில் தானு அப்போதும் குட்டிப்பயலாகத்தான் இருந்தான் போல் இருக்கிறது. உண்மையில் அவனுக்கு வயது 55 ஒட்டி இருக்கலாம் என்று நான் சொன்னதும் அப்படியா என்று கத்தினான். ஒரு நாள் சந்திரனை பார்க்க போன போது அவனுடைய மேஜை மேல் கிடந்த ஆங்கில புத்தகத்தின் மேலட்டை என் மனதை கவர்ந்தது. அதன் தலைப்பு ஐயமும் உறுதியும், ஜார்ஜ் சுதர்சனும் டோனி ரோத்மனும் இணைந்து எழுதிய அறிவியல் ஆராய்ச்சி. சுதர்சன் இந்தியாவைச் சேர்ந்தவர் என்று சந்திரன் சொன்னதும் புத்தகத்தை ஆர்வத்துடன் எடுத்து பிரித்தேன். கணித சூத்திரங்கள் கண்ணில் படவே படக்கென்று மூடி வைத்து விட்டேன். அந்த புத்தகத்தை பற்றி கேட்டதும் சந்திரன் சொன்னான். சாராம்சத்தை இப்படி சொல்லலாம். ஒவ்வொரு நிகழ்வுக்குமே நமக்கு இன்னும் புலப்படாத காரணங்கள் இருக்கின்றன. பலரும் நடமாடும் இடத்தில் ஒரு பஸ் விபத்து நடந்துவிடுகிறது. ஒரே ஒரு உயிர் அழிகிறது. அந்த குறிப்பிட்ட உயிர் மட்டும் அழிந்தது ஏன் என்பது கேள்வி. வருங்காலத்தில் இவற்றுக்கெல்லாம் காரணம் சொல்லிவிடலாம் என்ற நம்பிக்கையில் ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் அடிப்படையே ஏன் என்ற கேள்விதான். எனக்கு உடனடியாக ஞாபகம் வந்தது தானுவுக்கு ஏற்பட்ட விபத்துதான். தனக்கு ஏற்பட்ட விபத்தை பற்றி இப்போது தானு என்ன நினைக்கிறான்? போகும்போது தானுவை பார்த்துவிட்டு போக வேண்டும் என்று நினைத்து கொண்டேன். நான் போன போது தானு தன் பேரன் தானுவுக்கு வீட்டுப்பாடம் எடுத்துக்கொண்டிருந்தான். பக்கத்தில் படபடத்துக் கொண்டிருந்த ஜாதகங்கள் மீது முரட்டு கல் ஒன்றை வைத்திருந்தான். ஒரு நிமிஷம் என்றான். என்னிடம் உட்காரும்படி சமிக்ஞை காட்டினான். நான் கை வைத்த லொடக்கு நாற்காலியில் உட்கார்ந்தேன். தாத்தா தானு உரக்க இந்தியாவின் தேசிய பறவை எது என்று கேட்டான். பேரன் தானு மயில் என்றான். தோகை விரித்து ஆடுவது? மயில். பஸ் உருமும் சத்தம் கேட்கவே அவசரமாக வெளியே வந்தேன். ரோட்டை தாண்டும்போது பின்னால் இருந்து குரல் வந்து கொண்டிருந்தது. முருகப்பெருமானின் வாகனம்? மயில். வீட்டுப்பாடம் அதற்கு மேல் எனக்கு கேட்கவில்லை. 2002ஆம் ஆண்டு ஆகஸ்ட் கலிபோர்னியாவில் சுந்தர ராமசாமி அவர்கள் எழுதிய மயில் சிறுகதை நிறைவுற்றது.